ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி சுகஸ்வரூபிணி சொக்கநாதர் மனோ மகிழுமினாட்சி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி பான்யகுமாரி பவானி पान्यकुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी पान्यकुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी वेंडवरम तर अम्मा अम्मा என் தாயே மீனாட்சி வாழ்வினில் முனைப்பாட வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் மீனாட்சி அம்மா நன்றி. சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே உம்மை சேவிக்கும் கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே அர்த்தமில்லாமல் ஒரு அம்மை இல்லை அர்த்தமில்லாமல் ஒரு அம்மை இல்லை இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சிவமே சிவமே அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கு எந்த ஊனுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சஞ்சதியே உன்னிடத்தில் அடிபணியே இறைவா சித்தமில்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவிக்கும் கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருமருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லோர் உரையோர் அருள் கடலே வெண்ணை நல்லோர் உரையோர் அருள் கடலே என்னை வந்து ஆளுகின்ற
பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உம்மை சேவிக்கும் கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நமச்சிவாய நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் 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 ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் வாழ்விடரேதும் பாராது வந்தாருங்க நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தாரையா சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனையா சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தாரையா ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க நாங்க நடிக்க வேணுமுன்னா நல்ல ஆசைகள் தாருமுங்க உட்காருங்க ஓரமா நிக்காதீங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க உட்காருங்க ஓரமா நிக்காதீங்க உங்களை தாங்க நாங்க நம்பி வந்தோங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தோமுங்க ராமே ஆண்டாள் ராவண ஆண்டாள் என பொறுத்தவரையிலே ராமே ஆண்டாள் ராவண ஆண்டாள் என கொடுத்தவரையிலே நான் தாண்டா என் மனசுக்கு ராஜாவா நீங்கடா வெள்ளிக்கு பூஜா நீ கேட்டா கேட்டதை கொடுப்பேன் கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா ராமே ஆண்டாள் ராவண ஆண்டாள் என பொறுத்தவரையிலே அங்கே இது மோங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது
சாமி தங்க கலசம் மின்னுது. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனையா. கூப்பிட்டா ஓடி வருவாரா காயி குதி போட்டு ஆடி வருவாரா. ஓடி வருவா காளியம்மா குதி போட்டு ஆடி வருவா. இந்த நாள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளால் சுவாமியுடைய திருப்பாதங்களை தொடுவதற்கு எங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு வாய்ப்பினை சுவாமிகளுக்கும் விழா குழுவினர்களுக்கும் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். ஹலோ. நவக்கிரக நாயகியே கருமாரி வெள்ளிமலை நகர்ந்தார்கள் வழிபாட்டு மற்றும் வெள்ளிமலை மேற்படி நமது வேலூர் மாவட்டம் வெள்ளிமலை அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி வெள்ளியம்மை திருக்கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார பொங்கல் கலைஞரடித்து எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் புகழ்பெற்ற கலைஞர்கள் பங்கு கொள்ளும் எங்களது நாடகத்திருந்தை தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ சங்கரா சுவாமி இயற்றிய ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது.
மணிகள் சென்ற இடமெல்லாம் தனக்கு வாணிகள் வெட்டி முரசு கொட்டி வரும் நாடக கலியுக ராஜா சங்கீத சாம்ராட்டின் மக்களால் பாராட்டு பெற்று வரும் உங்கள் அபிமான செல்வம் மதுரை மாநகரைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு சகோதரர் எம் ரவிதரன் அவர்கள் இவ்வரங்க மேடைகளில் வேடனாகவும் விருத்தனாகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது இனிய காலங்களாலே உங்கள் செவிகளில் இனிப்பொண்டு செய்து வந்திருக்கும் இசை கோயில் செய்வது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த திருமதி எனது அன்பு சகோதரி என் கவிதாஸ்ரீ அவர்கள் இவ்வரங்க மேடைகளில் இந்த புனிதமான ஸ்தலத்திலே ஸ்ரீ வெள்ளியம்மையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை கொண்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகாலம் செய்வது பாட்டுக்கூறு நாயகர் முறையோடு முறையாரம் சொல்லெடுத்து வீரர் மதுரை மாநகரைச் சேர்ந்த எனது அன்பு சகோதரர் கே சந்தனகுமார் அவர்கள் இவ்வரங்க மேடையிலே நாரதராக தோன்றி நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இங்கே இசை சக்கரவர்த்திகளாக அமர்ந்திருக்கும் ஹார்மோனிய கலையரசு மிருதக சக்கரவர்த்தி விளவாத்திய மன்னன் லயவாத்திய வித்தகர் மரியாதைக்குரிய என அன்பு சகோதரர் ஜெயமணிகன் என்பவர்கள் ஜெயரமேஷ் அவர்கள் ஹார்மோனியம் இசைக்க, மிருதக சக்கரவர்த்தி எனது அன்பு மாமா சரவணன் அவர்கள் மிருதகம் இசைக்க, படவாத்திய மன்னன் எஸ் எல் தங்கம் அவர்கள் படவாத்தியம் இசைக்க, லயவாத்திய வித்தகர் அன்பு மாமா ஏஎன் ஆதர்சன் அவர்கள் லயம் இசைக்க இங்கே இசை பாடி உங்களை மகிழ்விப்பார்கள். மலை நின்ற திருக்குமரா மால்வருகம் தமிழ் கலைத்தரந்த தவத்தில் முருகா மலை நின்ற திருக்குமரா மால்வருகம் தமிழ் கலைத்தரந்த தவத்தில் முருகா மலை நின்ற திருக்குமரா மால்வருகா இந்த விழாவிற்கு வருகை தந்து தலைமை தாங்கி கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தவத்திரு பாலமுருக அடிமை சுவாமிகள் அவர்களது ரத்னகிரி அவர்களும் தவத்திரு மரியாதைக்குரிய உங்கள் ஐயா சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களும் வாழ்த்துறை வழங்கிய மரியாதைக்குரிய வாசமிகு அன்பு அண்ணா திருவாளர் உயர் திரு ஏவி சாரதி அவர்கள், தலைவர் வள்ளிமலை திருக்கோவில் அறங்காவலர் குழு அவர்களும், தொழிலதிபர் கவிஞர் உயர் திரு சோழைநாதன் அவர்கள் வேலூர் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். தங்களை அன்போடு வருக அன்போடு அழைக்கும் எங்களது வள்ளிமலை நகரத்தார்கள் வழிபாட்டு மன்றம் வள்ளிமலை உங்களை அன்போடு வருக அன்போடு அழைக்கின்றார்கள். இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஸ்ரீ மணிகண்டா ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கும், சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் எங்களது மாயாபுரம் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கும், மற்றும் இங்கே டெக்கரேஷன் மேடைகள் அழகான முறையில் டெக்கரேஷன் அமைத்த அன்பு சகோதரர் அன்பு அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம் 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 வணக்கம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் இந்த மேடையில் அறிமுகம் செய்து எங்களை அழைத்து வந்த எங்களது அன்பு சகோதரி ஜெயலட்சுமி கண்ணன் அன்பு குடும்பத்தார்களுக்கும்,
அன்பு அம்மா அவர்களுக்கும் அத்துணை உலகளுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அங்கனும் அகழ் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அங்கனும் அகழ் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகியது பாடி வந்தேன், என் மனம் உருகியது பாடி வந்தேன். ஏழுமலை ஏறி ஓடி வந்தேன், ஏழுமலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் கோவிந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. நினைத்ததை நடத்தி வைப்பாய் கோவிந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா. உரைத்ததை நினைக்கும் தத்துவமே, உரைத்ததை நினைக்கும் தத்துவமே, உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா. வாழ்க்கையில் எங்கே போனாலும் முதல் சமாளிக்க கற்றுக்கிறோம். ஒரு மேடையில் ஏறி பேசுறது பெரிய விஷயம் இல்லை, அதுவும் பெரியவங்க முன்னால் பேசுறது யோசிச்சு பேசணும். அதான் சொல்லுவாங்க, சபையறிந்து பேசி சமயம் அறிந்து பேசி. சில நேரத்தில் பேசாமல் இருந்து பழகிருக்காரு. இப்போ எந்த இடத்துல எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். இப்போ வாழ்க்கையை சமாளிக்கக்கூடிய திறமை வேணும் அப்படின்னா அது அதிகமாக யார்கிட்ட இருக்குன்னா தாய்மார்கிட்ட தான் உண்டு. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா வீட்டில் 5 பேருக்கு தான் சாம்பாரே வச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு 5 விருந்தாளி வீட்டுக்கு வந்துருவாங்க. திடீர்னு பருப்பு வேக வச்சு சாம்பார் வைக்க முடியுமா? முடியாது. என்ன செய்வாங்க, நமக்கு வச்சிருந்த சாம்பார்ல ஒரு 2 சொம்பு தண்ணியை ஊற்றி அதை ரசமா மாற்றிடுறது. அந்த விருந்தாளி பூரா ஊற்றிட்டு அது சாம்பாரா ரசமா கூட தெரியாது. சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். அப்போ வாழ்க்கையில் எங்கே போனாலும் சமாளிக்க கற்றுக்கிறாங்க. அதை விட பெரிய விஷயம்னா ஊரில் 2 பஞ்சாயத்து நடக்கும். இளைஞர்கள் 2 பேருமே அடிச்சுட்டு கிடப்பாங்க. அப்போ 4 பெரியவர்கள் வந்து அதெல்லாம் பேசப்படாதா, அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு வச்சு அதனால பேசிக்கலாம் போங்கப்பா அப்படின்னு சமாளிச்சு அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த கிராமப்புறங்களில் அந்த சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் முடச்சுக்கலாம். இதை ஏன் சொல்றேன்னா, சமாளிக்கக்கூடிய திறமை அதிகமாக யார்கிட்ட இருக்குதுன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு அதிகமாக. என்ன காரணம்னா, வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் போறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழர்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க. அதே மாதிரி என் சித்தப்பனாக வெளிநாட்டுக்கு போயிருக்கேன். ஆமா, சரி, போனோமா வேலை பார்த்தோமா வீடு வாசல் கட்டணுமா ஒரு கல்யாணம் பண்ணோமா அப்படின்னு மாதிரியா அங்க போய் 2 பசங்களோட நட்பு வச்சுருக்கேன். ஒருத்தர் அமெரிக்காரன், ஒருத்தர் லண்டன்காரன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூட நட்பு கேடா முடியும். நல்லவங்களோட பழகுனா நல்ல எண்ணம் தான் வரும், தப்பான ஆளுங்களோட பழகும்போது தப்பான எண்ணங்கள் தான் வரும். இந்த 2 பசங்களோட சேர்ந்து இவங்களும் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டுக்கரவாடித்தனம் பண்ணியிருக்காங்க. கஞ்சா வித்தாங்க, என்ன வித்தாங்க தெரியல. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க. கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வச்சுட்டாங்க. இந்த 3 பேரையும் கையை பிடிச்சி தரத்துல எடுத்து போறாங்க. எங்க போட்டுக்கு அங்க போன நீதிபதி தீர்ப்பு வழங்குற. வெளிநாட்டுல தண்டனைகள் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதிகபட்ச தண்டனைகள் என்ன கொடுப்பாங்கன்னா மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. வேற எந்த தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த 3 பேருமே ஒரே தப்பை தான் பண்ணியிருக்காங்க. உடனே நீதிபதி என்ன சொல்றாரு, நீங்க 3 பேருமே ஒரே தப்பை தான் பண்ணிருக்கீங்க. அதனால உங்க 3 பேருக்குமே நான்
தூக்குதண்ணி மிதிக்கின்றேன். தூக்கு தண்ணி தூக்கு ரெடியா இருக்கு. கொண்டு போய் தூக்குல தொங்க போடுங்க. ஆனா தூக்குல தொங்குறதுக்கு முன்னால கைதிகளிடம் அந்த நீதிபதி கேட்பார், தம்பி உங்களுடைய கடைசி ஆசை என்ன? ஆமா, உங்களுடைய கடைசி ஆசை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்து கொடுவோம். இது நாட்டுடைய சட்டங்கள். ஆனா வெளிநாட்டில் எப்படின்னா ஒவ்வொரு கைதிகளுக்கும் 2 ஆசை கொடுப்பாங்க. இப்ப எல்லா நாட்டிலும் ஒரு ஆசை தான். ஆனா அந்த நாட்டில் மட்டும் 2 ஆசை. ஒரு ஆசை நிறைவேற்ற முடியல, இன்னொரு ஆசையை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கைதிகளுக்கும் 2 ஆசை. முதல் அமெரிக்காரர் வரேன், நீதிபதி கேட்கிற, தம்பி உனக்கு தூக்கு தான் நான் கொடுத்துட்டேன் சார், கையில ரெடியா இருக்கு, போய் தொங்க போறேன், உனக்கு 2 ஆசை, முதல் ஆசையை சொல்லு, நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு நீதிபதி சொல்றேன். உடனே அமெரிக்காரன் சொல்றேன், ஐயா வேற ஒன்றும் முடியாது, செத்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியாது, அதனால நான் உசுரோட இருக்கும் பொழுது ஒரே ஒரு தடவை என் பொண்டாட்டி பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். நியாயமான ஆசை தான். சரி, ஓகே. அடுத்த 2வது ஆசை என்னப்பா? ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் அமெரிக்க நாட்டில் ஒரு பெரிய தேவாலயம் இருக்கு, அந்த தேவாலயத்துக்குள்ள என்னை புதைச்சிருங்க. இது என்னுடைய 2வது ஆசை. இதுவும் நியாயமான ஆசை. சரி, இவன் பொண்டாட்டி பிள்ளைகளை பூரா கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு கொண்டு போய் தூக்குல போட்டுங்க. தூக்குல போட்டதுக்கு அப்புறம் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் புதைச்சிருங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாரு. அமெரிக்காரனை கூட்டிட்டு போய் தூக்குல போட்டாங்க. அந்த ஆசையில நிறைவேற்றி. அடுத்து 2வது லண்டன்காரன் வரேன், நீதிபதி கேட்கிற, தம்பி உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசை என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு நீதிபதி கேட்கிறார். உடனே லண்டன்காரன் சொல்றேன், ஐயா ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது எனக்கு சாப்பாடு பூரா சரியில்லாத சாப்பாடை கொடுத்தாங்க, இதனால எனக்கு ஒரு வாய் விஷயம் நல்ல சாப்பாடு வாங்கிக்கோங்க, சாப்பிட்டு நான் செத்து போறேங்க. சரி, நியாயமான ஆசை. அடுத்த 2வது ஆசை என்னப்பா? ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப லண்டன்ல ஒரு பெரிய மணிப்புக்கு இருக்கு, அது பக்கத்துல என்னை புதைச்சிருங்க. இதான் என்னுடைய 2வது ஆசை. சரி, இதுவும் நியாயமான ஆசை. இவனுக்கு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து சாப்பாடை வச்சு இவனை தூக்குல தொங்க விடுங்க, அதுக்கப்புறம் அவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் புதைச்சிருங்க அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டாரு. 3வது யாரு? நம்ம தமிழ்நாட்டுக்கார. நீதிபதி கூப்பிட, தம்பிங்க வேலை, உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசையை சொல்லு. நீதிபதி கேட்கிற, நம்மால் அவசரப்படாம பொறுமையா கேட்கிறேன், ஐயா நான் மாம்பழம் சாப்பிட்றேன்னு கேட்கிறேன். மாம்பழம் சாப்பிடணுமா? மாசம் டிசம்பர் மாசம் தான் மாம்பழ சீசனுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. 6 மாசம் வரைக்கும் என்ன தூக்குல தொங்க விட முடியுமா? அவங்க தூக்குல தொங்கிட்டு கிடக்குறாங்க. 6 மாசம் வரைக்கும் அதெல்லாம் பொறுத்திருக்க முடியாது. ஏதாவது வேற ஆசைன்னு சொல்லி நிறைவேற்றி தரேன், அதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? கடைசி ஆசை 2 ஆசை எது வேணாலும் நாங்க நிறைவேற்றி கொடுப்போம்னு நீங்க சொல்லிட்டீங்க. சாதாரண மாம்பழம் உங்களால நிறைவேற்ற முடியாதா? நான் மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்குல தொங்குவேன், அது வரைக்கும் நான் தூக்குல தொங்க மாட்டேன்னு சொல்லி பிடி வர மாட்டேன். இவன் யாரா? சரி, அப்பனா 6 மாசம் கழிச்சு இவனை தூக்குல போடுங்க. தூக்குல போறதுக்கு முன்னால அவருக்கு அந்த மாம்பழத்தை வாங்கி கொடுத்து தின்ன வச்சு அவனை தூக்குல போடுங்கடா அப்படின்னு சொல்லி 6 மாசம் தண்டனையை தள்ளி ஓட்டுட்டேன். அடுத்து நீதிபதி கேட்கிற, தம்பி உங்களுடைய 2வது ஆசை என்னப்பா? நம்மால் அவசரப்படாம போறலையா? ஐயா இவங்கிற மாதிரி அங்க போதுங்க இங்க போதுங்க நான் சொல்ல மாட்டேன், உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் உங்க சமாதி பக்கத்துல என்னை போதுங்கன்னு சொல்ல. நீதிபதிக்கு நெஞ்சு வெளி வந்துருச்சு. அப்புறம் இவன் ஜாகிறதுனால நாங்களே ஜாகிறேன். முதல்ல எந்த நாட்டுக்காரன்டா? தமிழ்நாட்டுக்காரன். டிக்கெட் கொடுக்கும் போது அவங்க ஊருக்கு அனுப்புல, இவங்க இருந்தாலும் என்ன கொடுக்குறாங்க, மூச்சிலே பிடிக்கக்கூடாது சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அப்ப எங்க போனாலும் வாழ்க்கையில சமாளிக்க கத்துக்கிறோம். ஏன்னா வாழக்கூடிய வாழ்க்கை சிறிது காலமாக இருந்தாலும் நல்லபடியா வாழ்ந்துட்டு போகணும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் கூட யாருக்கு ஊர் சொல்ல வேண்டும்னு பெரிய ஒரு நல்ல காலத்தில் சொல்லியிருக்காங்க. இறைவனுடைய அருள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா இறைவனுடைய அருள் கிடைச்சிருச்சுன்னா அது பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட இறைவனுடைய அருள் பெற்றவர்களை இன்னைக்கு நம்ம நேரில் சந்திக்கிறோம்னா அது நம் செய்த பாக்கியம், முன்னோர்கள் செய்த பாக்கியம். அது நாடக கலைஞர்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்த காட்சிகளில் சந்திக்குமாறு கிடைப்பது உங்கள் சூரியன். நாட்டிய தாரகை, அது மறந்துட்டேன், நம்ம சொல்லிய எம்எஸ்கே பவதாரணி அவர்கள் டான்ஸ் மற்றும் பல வேடங்களில் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அடியன் மதுரையின் மாநகரைச் சேர்ந்த என் சூர்யா பப்புங்காமிக்கு நம்பிராஜன் எல்லா வேஷமும் அடியை நானும் கூட காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்.